அனைவருக்கும் வணக்கம். இன்று அக்டோபர் 30ஆம் தேதி என்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்க. பார்த்தோன்னா வழக்கமாக டிஸ்கிளைமர் நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஒன்லி தகவல் தான். இன்ஃபர்மேஷன் ஷேரிங் தமிழில் சொன்னால் ஒரு தகவல் தான். எனக்கு தெரிஞ்ச தகவலை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். மற்றபடி இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது முழுக்க இன்ஃபர்மேஷன். அதுவும் டெய்லி இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி என்ன நடந்ததுங்கிறத தான் சொல்கிறோம். நேற்றோ இல்லை முந்தானத்து நேற்றுக்குள்ளது கூட சொல்லுவேன். 2 நாள் பழைய நியூஸ்லாம் சொல்கிறதில்ல. எல்லாமே ஃப்ரெஷ்ஷான நியூஸ் தான். இன்றைக்கி என்ன மார்க்கெட்டில் நடந்ததுங்கிற நியூஸ் தான் சொல்கிறேன். ஸோ இது முழுக்க தகவல் தான், ரெக்கமெண்டேஷன் கிடையாது. சில தகவல்களும் இருக்க வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு செக்டார் இந்த மாதிரி தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் தவறுகள் இருந்தால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. பட் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து சரியான இன்ஃபர்மேஷன். அதையும் நீங்கள் ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். செபி ஸ்டார்டிஸ்ட்டில் கண்டிப்பாக அட்வைஸ் கேட்டுக்கோங்க. ஏன்னா செபி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குங்க. செபி ஸ்டார்டிஸ்ட்டில் அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி ஸ்டார்டிஸ்ட்டாக நானும் உங்களுமே ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். We are providing only information, no any recommendation. Please consult your financial advisor or SEBI advisor. We are providing daily information or daily news of stock market or share market. ஸோ இது வழக்கமாக டிஸ்க்ளைமர். எதுக்கு இவ்வளோ தூரம் டிஸ்க்ளைமர் கொஞ்சம் பெருசாகவும் சொல்கிறோன்னா, நம்ம சொல்கிறது எல்லாமே தகவல்னு சொல்கிறோம். அப்படின்னு புதுசாக பார்க்குறவங்களுக்கு தகவலுக்கும் ரெக்கமெண்டேஷனுக்கும் உள்ள வேறுபாட்டை கண்டறிய சக்தி இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் குழம்பிடுறாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம செய்தியை பார்த்தோம். இடையில ஒரு தகவல் இருக்குது, கொஞ்சம் நேரம் பேசுவேன், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இன்றைக்கி ஹுண்டாய் மோட்டார் இந்தியா லிமிடெட் 2414 ரூபா கன் பேஜ் 1570 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈவனியில் சேல்ஸ் 1% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 17% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட்டாக இருக்குது. ஏன்னா 17% நெட் ப்ராஃபிட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எக்ஸ்சேஞ்சி சொல்யூஷன் லிமிடெட் 95 ரூபா கன் பேஜ் 16 கோடியே 30 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 19%, நெட் ப்ராஃபிட் 66% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு இது ஈவனியில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்சேஞ்சிங் சொல்யூஷன் கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் கன் பேஜ் 2174 293 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 30%, நெட் ப்ராஃபிட் 20% வந்திருக்கு. ஸோ நல்ல ரிசல்ட் தான் இவங்களும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. சிப்லா லிமிடெட் 1540 ரூபா கன் பேஜ் 1353 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 8%, நெட் ப்ராஃபிட் 4%. ஸோ ஓரளவுக்கு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க சிப்லா லிமிடெட். கேனரா பேங்க் 133 கரண்ட் பேஜ் 4896 கோடி ப்ராஃபிட். இதோட சேல்ஸ் 6%, நெட் ப்ராஃபிட் 16% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டாக தான் இருக்குது. க்ராஸ் என்பிஏ 2.69 இருந்தது, 2.35 குறைச்சிருக்காங்க. சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னா 0.63 இருந்தது, 0.54 கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட்டு கேனரா பேங்க் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பந்தன் பேங்க் 171 ரூபா கன் பேஜ் 112 கோடி ப்ராஃபிட். 112 கோடிங்கிறது ப்ராஃபிட் தான், லாஸ்லாம் கிடையாது, ப்ராஃபிட்டு. பட் நம்ம ஈரானில் கம்பேர் பண்ணால் சேல்ஸ் வந்து 3% டவுன் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 88% டவுன் ஆயிருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா போன வருஷம் இதே கோட்டில் 937 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணால் ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஃபைனான்ஷியல் மார்ஜினும் குறைஞ்சிருக்கு, அதர் இன்கமும் குறைஞ்சிருக்கு. ஸோ ரிசல்ட் ஓவராலாக டவுனாக இருக்குது. கிராஸ் என்பிஏ பார்த்திங்கன்னா அதுவும் கூடி இருக்குது. அது கொஞ்சம் மோசமான விஷயம். சில கம்பெனி வந்து சில பேங்க் வந்து ப்ராஃபிட் கம்மியாக பண்ணாலுமே கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ குறைச்சிருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா கூடி இருக்குது. 4.96 இருந்தது கிராஸ் என்பிஏ, 5.02 உயர்ந்திருக்கு. நெட் என்பிஏ பார்த்திங்கன்னா 1.36 இருந்தது, 1.37 உயர்ந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டும் டவுனு, கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ உயர்ந்திருக்கு. வருத்தமான விஷயம். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 142 ரூபா கேன் பேஜ் 4426 கோடி ப்ராஃபிட். 4400 கோடிக்கு பெரிய ப்ராஃபிட். சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 1% டவுனாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் 7% டவுனாக இருக்குது. இது போன வருஷத்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, அதாவது ஒப்பிட்டு பார்க்கும்போது கிராஸ் என்பிஏ பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க. 3.52 இருந்தது, 3.29 குறைச்சிருக்காங்க. நெட் என்பிஏ 0.62 இருந்தது, 0.55 குறைச்சிருக்காங்க. ஸோ கிராஸ் என்பிஏ நல்லா குறைச்சிருக்காங்க. ரிசல்ட்டு போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டவுனாக இருக்குது. மற்றபடி ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டாக இருந்திருக்கும். பட் நெட் ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிட்டு அதில் தான் கொஞ்சம் வருத்தமான விஷயம். ஜேபிஎம் ஆட்டோ லிமிடெட் 681 ரூபா கேன் பேஜ் 55 கோடி ப்ராஃபிட். ஈரானில் சேல்ஸ் 6%, நெட் ப்ராஃபிட் 5%. ஓரளவுக்கு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. குஜராத் இன்ட்ராக்ஸ் லிமிடெட் 440 ரூபா கேன் பேஜ் 2.63 லட்சம் ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்காங்க. சேல்ஸில் எந்த மாற்றமும் இல்லை, போன வருஷம் பண்ணாதே சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 3% டவுனாக இருக்குது. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு டவுனாக. வேதாந்த் ஃபேஷன் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 672 56 கோடி. இதுவும் ப்ராஃபிட் தான். சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 2% டவுனாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் 11% டவுனாக இருக்குது. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது ஒரு 10-15 கோடி கம்மியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஐடிசி லிமிடெட் 419 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 5187 கோடி ப்ராஃபிட். நல்ல பெரிய ப்ராஃபிட் தான். சேல்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது ஒரு 2% டவுனாக இருக்குது. பட் நெட் ப்ராஃபிட்டில் வந்து நல்லா உயர்த்திருக்காங்க. 3% உயர்ந்திருக்கு நெட் ப்ராஃபிட். அதர் இன்கம் உயர்ந்திருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டை ஐடிசி லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை ஃப்ளாட்டாக இருக்குன்னு சொல்லலாம். பன்சாலி இன்ஜினியரிங் பாலிமர்ஸ் லிமிடெட் 99 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 40 கோடியே 40 லட்சம் ப்ராஃபிட்டு. சேல்ஸ் 11%, நெட் ப்ராஃபிட் 13% டவுனாக இருக்குது. இது போன வருஷத்தை கம்பேர் பண்ணால். ஸோ ரிசல்ட் அந்த வகையில் டவுனாக இருக்குது. இருந்தாலும் கம்பெனி வழக்கம் போல் ₹1 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வருஷத்துக்கு ஒரு 3-4 டிவிடெண்ட் தருவாங்க. ஸோ ஒரு தடவை 4% கிட்ட வரும். நான் இங்கே சொல்கிற டிவிடெண்ட் எல்லாமே கரண்ட் ப்ரைஸுக்கும் கரண்ட் டிவிடெண்டுக்கும் உள்ள டிவிடெண்ட் தான்.
ஸோ அந்த வகையில் டிவிடெண்ட் 1% வருது, 99 ரூபா காயின் பேஸு. இதோட ரெக்கார்ட் வந்து 5 நவம்பர், அது லீவ் நாள். ஸோ 4 நவம்பர் தான் ரெக்கார்ட் டேட்டு. எக்ஸ் டேட்டு செக்டர் பார்த்தீங்கன்னா பர்ஷியன் கேரில் இருக்காங்க. பன்சாலி இன்ஜினியரிங் அண்ட் பாலிமர்ஸ் லிமிடெட். டிடி பவர் சிஸ்டம் லிமிடெட் 685 ரூபா காயின் பேஸு, 60 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 48%, நெட் ப்ராஃபிட் 46% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. அதுமாதிரி 1 ரூபா டிவிடெண்ட் தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 4% குறைவு. ரெக்கார்ட் டேட் ஷீட் வந்து 6 நவம்பர். செக்டர் வந்து ஹெவி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. டிடி பவர். நிப்பான் லைஃப் இந்தியா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி கரண்ட் பேஸ் 870, 345 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் 15% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் போன வருஷத்தை கம்பேர் பண்ணால் 4% நெட் ப்ராஃபிட் டவுன் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட் அந்த வகையில் டவுனாக தான் இருக்குது. 9 ரூபா டிவிடெண்ட் தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்ட் 1% வருது. ரெக்கார்ட் வந்து 6 நவம்பர். எக்ஸ் டேட்டும் அதே தான். பேமெண்ட் வந்து 16 நவம்பருக்கு அப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. செக்டர் வந்து அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. நவீன் ஃப்ளோரைன் இன்டர்நேஷனல் லிமிடெட் 4976 ரூபா கரண்ட் பேஸ், 148 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 46%, நெட் ப்ராஃபிட் 152% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட். இது இயர் ஆன் இயரில் 6 ரூபா 50 பைசா ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்ட் 4% குறைவாக இருக்குது. ரெக்கார்ட் டேட் ஷீட் வந்து 7 நவம்பர். செக்டர் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல். பேமெண்ட் வந்து 27 நவம்பருக்கு அப்புறம் அக்கௌண்ட்டுக்கு வரும். என்டிபிசி லிமிடெட் 345 ரூபா காயின் பேஸ், 5225 கோடி ப்ராஃபிட். 5200 கோடி ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்காங்க. சேல்ஸில் 1% மட்டும் தான் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3% டவுன் ஆயிருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு சின்னதாக டவுன் ஆயிருக்கு போன வருஷத்தை கம்பேர் பண்ணால். டிவிடெண்ட் 2 ரூபா 75 பைசா தராங்க. காயின் பேஸுக்கு டிவிடெண்ட் வந்து ஒரு 4% குறைவாக தான் இருக்குது. இங்கேயே ரெக்கார்ட் டேட் ஷீட் பார்த்தீங்கன்னா 7 நவம்பர். செக்டர் வந்து பவர் ஜென்ரேஷன். இந்த டிவிடெண்ட் வந்து 25 நவம்பருக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஓசிசிஎல் லிமிடெட் 111 ரூபா காயின் பேஸ், 8 கோடி 69 லட்சம் ப்ராஃபிட்டு. சேல்ஸ் 16%, நெட் ப்ராஃபிட் 16%. ஸோ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இயர் ஆன் இயரில். 1 ரூபா டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்ட் 1% கொஞ்சம் குறைவாக இருக்குது. ரெக்கார்ட் டேட் ஷீட் வந்து 7 நவம்பர். பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 20 நவம்பருக்கு அப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். செக்டர் வந்து கமாடிட்டி கெமிக்கல்ஸ். டாபர் இந்தியா லிமிடெட் 501 ரூபா காயின் பேஸ், 445 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 5% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 6% வந்திருக்கு. இது எல்லாமே இயர் ஆன் இயரில். கோட்டன் கொஞ்சம் சின்னதாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. டிவிடெண்ட் 2 ரூபா 75 பைசா தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்ட் 1%. ரெக்கார்ட் டேட் ஷீட் வந்து 27 நவம்பர். பேமெண்ட் வந்து 21 நவம்பருக்கு அப்புறம் அக்கௌண்ட்டுக்கு வரும். செக்டர் வந்து பர்ஷன் கேர். மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட் 275 ரூபா காயின் பேஸ், 217 கோடி ப்ராஃபிட். 217 கோடி ப்ராஃபிட் தான். பட் சேல்ஸ் வந்து 13% டவுன் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 62% டவுன் ஆயிருக்கு. இது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஆப்ரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிருக்கு. ரிசல்ட் ஓவராலாக டவுனாக இருக்குது. டிவிடெண்ட் 50 பைசா தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்ட் 4% குறைவாக இருக்குது. ரெக்கார்ட் டேட் ஷீட் வந்து 7 நவம்பர். செக்டர் வந்து என்பிஎஃப்சி. டாக்டர் அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல் லிமிடெட் 5173 ரூபா காயின் பேஸ், 19 கோடியே 30 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 15%, நெட் ப்ராஃபிட் 36% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. டிவிடெண்டாக 3 ரூபா தராங்க. டிவிடெண்ட் 4% குறைவு தான். ரொம்ப குறைவு. ஏன்னா ஒரு பேருக்கான டிவிடெண்ட் தான். 5000 ஷேருக்கு வெறும் 3 ரூபா தான் டிவிடெண்டாக தராங்க. இதுக்கும் ரெக்கார்ட் டேட் ஷீட் வந்து 7 நவம்பர். செக்டர் வந்து ஹாஸ்பிட்டல். மணி பாக்ஸ் ஃபைனான்ஸ் லிமிடெட் காயின் பேஸ் 169, 28 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயரில் சேல்ஸ் 12% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 86% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு போன வருஷத்தை கம்பேர் பண்ணால். ஏன்னா போன வருஷம் 2 கோடியே 3 லட்சம் பண்ணாங்க. இப்போ வெறும் 28 லட்சம். ஸோ ரிசல்ட்டு ஓவராலாக ரொம்ப டவுனாக இருக்குது. இது நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும். அதுமாரி போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1:1 ஒரு போனஸ் தராங்க. ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸாக தராங்க. ரெக்கார்ட் டேட் டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. செக்டர் வந்து என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி. ஸோ இது வரைக்கும் நியூஸ் முடியல. இன்னும் கொஞ்சம் நியூஸ் இருக்குது. அதுக்கு இடையில வந்து நான் கொஞ்சம் சின்ன பேச வேண்டியிருக்கு. சரி, நமக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. பயம் சொல்லிட்டு கொஞ்சம் விளக்கமாக கொடுத்துறேன். சார், கோல் இண்டியா இப்போ வாங்கினா டிவிடெண்ட் கிடைக்குமான்னு கேட்டிருக்காரு அனுபவம் வருவார். கோல் இண்டியா பார்த்தீங்கன்னா 10 ரூபா 25 பைசா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று வீடியோவில் கேட்டிருக்காரு. ரெக்கார்ட் வந்து 4 நவம்பர் தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் 28ங்கிறது என்ன ரேட்டுன்னு தெரியல எனக்கு. ஸோ 4 நவம்பர் தான் ரெக்கார்ட் டேட்டு. அது வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நீங்கள் சேல் பண்ணால் கூட உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். ஸோ ரெக்கார்ட் வரைக்கும் இன்றைக்கி ஹோல்ட் பண்ணோம். நீங்கள் வாங்குறது என்றைக்குனாலும் வாங்க. ரெக்கார்ட் எக்ஸிட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி வாங்கணும். ரெக்கார்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணோம். ரெக்கார்டுக்கு மறுநாள் நீங்கள் சேல் பண்ணால் கூட உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். ரெக்கார்ட் அன்றைக்கி சேல் பண்ணாலும் கிடைக்கும். பட் முடிஞ்ச அளவுக்கு ரெக்கார்ட் அடுத்த நாள் சேல் பண்ணுறது நல்லது. நீங்கள் மார்க்கெட்டில் புதுசாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதான் இந்த கேள்வி கேட்குறீங்க. ஸோ வந்து ரெக்கார்டு எக்ஸிட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி வாங்குங்க. உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகும். அது தெரிஞ்சுக்கோங்க. அது தெரியாமல் தான் நிறைய பேர் வாங்குவீங்க. ப்ரைஸு, போனஸு, ஸ்பிட்டு, ரைட் இஷ்யூ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும். டிவிடெண்டுக்கும் நடக்கும். ஸோ அதனால் அதை தெரிஞ்சுட்டு வாங்குங்க. அதனால் எந்த ஒரு பெரிய பெனிஃபிட்டும் உங்களுக்கு இருக்காது. அடுத்து நம்பர் கேட்டுக்க ரைட் இஷ்யூ வந்து நான் ஒரு ஷேரில் வருதுன்னா நான் அதை ரைட் இஷ்யூ ரெக்கார்ட் வந்து அது எக்ஸிட்டுக்கு நெக்ஸ்ட் டே நான் சேல் பண்ணால் ரைட் இஷ்யூ சேல் பண்ணால் எனக்கு கிரெடிட் ஆகுமா, ஆரி ஷேர் வந்து கிரெடிட் ஆகுமான்னு கேட்டுருவாங்க. ஸோ இந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்லணும். என்னென்னா சாரி, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டு அதனால தான் கொஞ்சம் கட் பண்ண வேண்டியது. அதாவது ரைட் இஷ்யூ வந்து நம்ம எக்ஸிட்டுக்கு அடுத்த நாள் சேல் பண்ணாமல் கேட்டிருக்காங்க. எக்ஸிட்லாம் பார்க்காங்க. எதுவுமே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பார்க்கணும்.
மோஸ்ட்லி சேமாக தான் இருக்கும், எல்லாத்துக்குமே ஒரே நாள் தான் இருக்குது இப்போதைக்கு. லீவ் நாளில் மட்டும்தான் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வரும். மற்றபடி ரெக்கவர்ட் எக்ஸிடும் சேமாக தான் இருக்கும். அந்த ரெக்கவர்ட் எடுக்க நீங்கள் அடுத்த நாள் செல் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஆர்இ ஷேர் வந்து கிரெடிட் ஆகும். பட் அதுலேயும் ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்கன்னாவே உங்களுக்கு புதுசாக இருக்கீங்கன்னு தெரியுது. ஸோ எல்லாத்துக்குமே ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும். ஸோ நீங்கள் ரெக்கவர்ட் அன்றைக்கி அடுத்த நாள் செல் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஆர்இ ஷேர் வந்து கிடச்சிடும், அந்த ஸ்டாக் உங்களோட இல்லாட்டாலும். ஏன்னா அந்த ரெக்கவர்ட்டில் உங்கள் பேர் இருந்துச்சுன்னா உங்கள் பேருக்கு கண்டிப்பாக அது டிவிடெண்டாக இருக்கட்டும், போனஸ் ஆகட்டும், ஸ்பிட் ஆகட்டும், ரைட் இஷ்யூ ஆகட்டும், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிரெடிட் பண்ணிடுவாங்க நீங்கள் அதுக்கப்புறம் செல் பண்ணாலும். ஸோ இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். அதேமாதிரி இன்னொரு நம்பரோட கேட்டிருந்தாரு, சிக்னிட்டி டெக்னாலஜி வந்து கொஃபாஜியோட மெர்ஜாக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், அது மெர்ஜாக போகுது. நான் அதை பற்றி ஒரு வீடியோவில் கூட சொன்னேன். அந்த நியூஸை இந்த ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணும்போது கூட அதை பற்றி சொன்னேன். ஆனால் ரேஷியோ வந்து எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. ரேஷியோ பார்த்தா 1:1 ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூபா 70 ரூபா வித்தியாசம் இருக்குன்னு காட்டுது. நம்ம ஒரு இதனால வாங்கி நம்ம பெனிஃபிட் எடுக்கலாமான்னு கேட்குறாரு. ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்லாம் நடக்காதுங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்க தான் தெரியும். ஒரு சின்ன பெனிஃபிட் எல்லாத்துலேயுமே இருக்கும். எல்லா மெர்ஜர் டிமெர்ஜர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பெனிஃபிட் இருக்க மாதிரி தெரியும். பட் அது வந்து இப்போதைக்கு காட்டும். பட் இப்போ என்னென்னா நீங்கள் சிக்னிட்டி வந்து கொஃபார்ஜியில் மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து கொஃபார்ஜி ஷேர் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த டேட்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப நடக்கும். எக்ஸிட் ரெக்கவர்ட் இந்த மாதிரி டேட்லலாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்து பெரும்பாலும் பெருசாக ப்ராஃபிட்லாம் இருக்காது. இடையில கூட நம்ம ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ரெண்டுமே மெர்ஜாச்சு. நிறைய பேர் இந்த ஆர்பிட்ராஜ் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க, மார்ஜின் ஆர்பிட்ராஜ் கிடைக்கும்ன்ட்டு. பெருசாலாம் ஒன்றும் கிடைக்காது. எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா கணக்கு ஒன்றா தான் வரும். ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்து வாங்காதீங்க. உங்களுக்கு இந்த ஷேர் பிடிச்சிருக்கு வாங்கணும்னா வாங்குங்க. மற்றபடி என்ன கேட்டால் இருக்க போகிறது கொஃபார்ஜே தான். கொஃபார்ஜே ப்ரைஸ் வந்து எவ்வளோ மாறுதோ அதை பொறுத்து தான் மற்ற ஷேர் சிக்னிட்டியோட இதாக இருக்கும். ஸோ என்றைக்கும் எந்த கம்பெனி லாஸ்ட் வரைக்கும் இருக்குமோ அந்த கம்பெனியே பிடிச்சி நடங்க. நீங்கள் இந்த இதை பிடிச்சிட்டு அதில் தவலான்னு பார்த்தீங்கன்னா பெருசாக உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்காது. ஏன்னா கொஃபார்ஜே ப்ரைஸ் நாளைக்கு கீழே விழுந்துட்டுனா இந்த பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்காது. இந்த 60 ரூபா 70 பெனிஃபிட் கிடைக்காது. ஸோ கொஃபார்ஜே கம்பெனியோட ப்ரைஸ் அதிகரித்தா தான் உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ரேஷியோவில் வந்து ப்ரைஸ் உங்களுக்கு 60 ரூபா 70 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி தெரியும். ஸோ அதனால் எந்த கம்பெனி இருக்கோ அதையே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதான் பெஸ்ட்டு. க்ளோஸாக போகிற கம்பெனியாக ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இருக்காது. இந்த பெரிய ஆர்பிட்ராஜ்லாம் இப்போ காட்டும். அது ரெக்கவர்ட் எல்லாம் முடியும் போதெல்லாம் உங்களுக்கு பெருசாக பெனிஃபிட் இருக்காது. ஸோ இதுன்னு இல்லை, எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலுமே ஒரு கம்பெனி எந்த கம்பெனி நிலைச்சி நிற்க போதோ அந்த கம்பெனியை ஃபஸ்ட் டைம் வாங்குறது பெஸ்ட்டு. நீங்கள் இந்த கம்பெனி வாங்கி அந்த கம்பெனி போகலான்னு பார்த்தீங்கன்னா அது பெரும்பாலும் நல்லதாக ஒர்க் அவுட் ஆகாது. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. அந்த ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் உங்களுக்கு பெருசாக கிடைக்காது, பெனிஃபிட் கிடைக்காது. அது இன்னும் நண்பர்கள் கேட்டிருக்காரு. இதுக்கு தான் முக்கியமாக அந்த வீடியோ நான் வந்து நடுவில் போட்டிருந்தேன். ஒன் டவுட் ப்ரோ, இஃப் ஐ இன்வெஸ்ட் ஏதாவது ஒரு 5 ஸ்டாக்கு இன் திஸ் ஸ்டாக்னு போட்டிருக்காரு. அதாவது நம்ம வீடியோ பார்த்துட்டு நான் சொன்ன அந்த எல்லா ஸ்டாக்குக்குமே நாளை இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு 5 இயர்ஸில் அது 100% ரிட்டர்ன் கொடுச்சுன்னா நான் போட்ட வேல்யூ வந்து டபுளாக இருக்கும். அதாவது நான் 1000 ரூபா போட்டால் 2000 இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிகினராக நான் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணேன்னா டிசப்பாயிண்ட் தான் கிடைக்கும். ஏன்னா 5 வருஷத்துக்கு டபுள் ஆகுதுங்கிறது நான் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே போட்டு அதே சம்பாதிச்சிடலாமே, எதுக்கு இதில் போட்டு டிவிடெண்ட் ஸ்டாக்கில் போட்டு நான் இதாகணும் அப்படின்னு அவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து மார்க்கெட் புதுசு தான் வரும். ஸோ அதனால் தெரியாமல் தான் கேட்டிருக்காரு. கேட்டதை டீசெண்டாக கேட்டிருக்காரு. அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலுமே டீசெண்டாக கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு மனசில் ஒரு திருப்தி இருக்கும். நான் தவறெல்லாம் எடுத்துக்க மாட்டேன். கொஞ்சமானே தினன் போடும்போது தான் கொஞ்சம் படிக்கும் போது கோவம் வரும். மற்றபடி நான் வெளியே கட்டிட மாட்டேன். பார்த்திங்கன்னா என்னென்னா இந்த மாதிரி நார்மலாக ஒரு கேள்வியை கேட்குறீங்கன்னா உண்மையிலே நல்ல விஷயம். இப்படி கேள்வி கேளுங்க, இது உங்களோட உரிமை தான். பட் எந்த கேள்வி கேட்டாலும் நல்லா ஒரு டீசெண்டாக கேளுங்க. அதே மாதிரி நண்பர் டீசெண்டாக தான் கேட்டிருக்காரு. பிரதர்னு போட்டிருக்காரு, ப்ரோன்னு போட்டிருக்காரு. தம்பியாக தான் இருப்பார், சின்ன வயசாக தான் இருக்கும். ஸோ ஒன்றும் இல்லைங்க, நான் வந்து இங்கே கான்செப்டே தப்பாக புரிஞ்சுட்டு இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க. ஏன்னா நம்ம மார்க்கெட்டில் நம்ம பொதுவாக ஒரு ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஒரு சேனல் இருக்குனாவே ரெக்கமெண்டேஷன் தான், வேறு எதுவுமே இருக்காது. அதில் போனீங்கன்னா முழுக்க ரெக்கமெண்டேஷன் தான் பண்ணுவாங்க. பட் நம்ம சேனல் வந்து ஒரு நியூஸ் சேனல், இல்லை ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். நம்ம சேனல் மாதிரி தமிழில் இன்னும் ஒரு சேனல் தான் எனக்கு தெரிஞ்சு இருக்குது. அதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பணம் ஓட்டுநர், அதை நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. டேரெக்டாகவே பேர சொல்லலாம். பட் சில நேரம் அது பிரச்சனையாகுது. பணம் ஓட்டுநர் இதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அப்படி ஒரு சேனல் இருக்குது. என்னை விட அதிகமான செய்தி தரக்கூடிய ஒரு சேனல் எனக்கு முன்னாடியே இருக்கார். அவர் இருக்கிறது எனக்கு முதல்ல தெரியாது. தெரிஞ்சால் நான் மார்க்கெட் இந்த சேனலே ஆரம்பிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா அவர் ஒருத்தர் இருக்காரு, அப்புறம் எதுக்கு நான் வர போகிறேன்ட்டு. நான் ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் இப்படி ஒருத்தர் இருக்காருன்னு. ஸோ அதனால் என்னென்னா அந்த 2-3 சேனல் தான் எனக்கு தெரிஞ்சு அவர் தான் இருக்கார். அதை தவிர வேறு யாருமே முழு ஃப்ளெஷ்ஷாக ஒரே இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுற எந்த ஒரு யூடியூப் சேனலும் தமிழில் நீங்கள் அவ்வளோவா பார்க்க முடியாது. ஹிந்தியில் போனீங்கன்னா நிறைய இருக்கும். ஸோ இங்கே நாங்கள் சொல்கிறது எல்லாமே தகவலும் இன்ஃபர்மேஷனும், அதுவும் இன்றைய இன்ஃபர்மேஷன். திஸ் இஸ் ஆல் டுடே இன்ஃபர்மேஷன் ஆர் டுடே நியூஸ், என்னென்னா வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இது வரைக்கும் நம்ம போட்டிருக்க வீடியோலாம் நீங்கள் பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு நேற்று மட்டும் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நீங்கள் இவ்வளோ இதெல்லாம் சொல்கிறீங்களே, இந்த மாதிரி ஸ்டாக்லாம் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் எங்களுக்கு என்ன 5 வருஷத்தில் டபுள் ஆனால் எங்களுக்கு என்ன ப்ராஃபிட் இருக்குது, அதுக்கு நான் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே போடலாமே. நானே பார்த்தீங்கன்னா என்னோடய ரிலேஷனு நான் இதுக்கு யாருக்குமே என்னை பார்த்தா நான் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்காங்கிறது ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இருக்காங்க நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு க்ளோஸரானவங்களுக்கு தான் தெரியும், மற்ற யாருக்குமே தெரியாது. நீங்கள் வெளியே எங்கேயும் பார்த்தா கூட என்னை பார்த்தா நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணிக்க சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஏன்னா என் ஃபேஸும் என்னோடய நடவடிக்கையும் அப்படி இருக்கும். நான் பார்க்கறதுக்கு அந்தளவுக்கு ஒரு பட்டிக்காட்ட மாதிரி தான் இருப்பேன். ஸோ அதனால் என்னை பார்த்தா யாருமே நம்ப மாட்டாங்க நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு. ஸோ நான் யார்ட்டையும் சொல்கிறதும் இல்லை.
யாராவது பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சால் நான் உங்களுக்கு சின்ன அட்வைஸ் தான் சொல்லுவேன். புதுசாக வராங்கன்னா கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுவும் என்னென்னா உங்களுக்கு மார்க்கெட் பற்றி சுத்தமாக தெரியலையா, ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்டு தான் போங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் சொல்கிற மியூச்சுவல் ஃபண்ட் தான் நானும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் எல்லாத்துக்குமே. எந்த மியூச்சுவல் ஃபண்டும் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு நல்ல இதோட இண்டெக்ஸ் ஃபண்டு இல்லை ஒரு மிட் கேப் ஃபண்டு, ஸ்மால் கேப் ஃபண்டு இதில் போடுங்க அப்படின்னு தான் நானும் ரெக்கமெண்ட் பண்ணேன். கற்றுக்கிட்ட ஆர்வம் இருக்குது, உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் மார்க்கெட்டுக்கு வாங்க, கொஞ்சமாக கற்றுக்குவாங்க. இல்லைனா அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் போடுங்க. அதில் ஒரு 80%, 30-70% போடுங்க மியூச்சுவல் ஃபண்டில். ஒரு 20-30% கற்றுக்கிட்டதுக்காக மார்க்கெட்டில் நீங்களே டேட்டா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். அது அவங்க ஃபைனான்ஷியலை பொறுத்து. ரொம்ப வீக்காக இருக்கீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்லேயே போடுங்க, அதான் ரொம்ப பெஸ்ட்டு. அதாவது போடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேனே தவிர மற்றபடி நான் ஷேர் மார்க்கெட் வாங்கன்னு நான் இது வரைக்கும் எடிஷன்லேயே யாருக்குமே அட்வைஸ் பண்ண மாட்டேன். வர்றவங்களும் எச்சரிக்கை தான் சொல்லுவேன், இதில் ரொம்ப லாஸ் ஆகும், இதை பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. பட் நான் இது வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் பக்கத்தில் போகல, நான் ஒன்லி ஷேர் தான். காரணம் வந்து எனக்கு டைம் இருக்குது, எனக்கு கற்றுக்கிட்ட ஆர்வம் இருக்குது, அந்த காரணத்தினால தான் இதுலேயே இருக்கேன். அதேமாதிரி நிறைய கற்றுக்கிட்டே இருக்கேன். இப்போதைக்கு ஓரளவுக்கு தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன், அதனால ரொம்ப பெரிய லாபம்லாம் கிடையாது. ஒரு சாதாரணமாக 12%, 10% இந்த மாதிரி தான். பட் எனக்கு இது பிடிச்சிருக்கு, அதனால் செஞ்சிட்ருக்கேன். ஸோ நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டே போங்க, அதான் பெஸ்ட்டு இருக்கிறதுலே. அதுமாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இது வந்து முழுக்க இன்ஃபர்மேஷன் தான். கிட்டத்தட்ட ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட்டாக இருக்க ஒரு பாதி முக்கால்வாசி ஷேருக்கு மேலே நம்ம ரெக்கமெண்ட் பண்ணியாச்சு. அதாவது நம்ம நியூஸ் போட்டாச்சு. ஸோ ரெக்கமெண்ட் கிடையாது, நியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோ ஸ்டாக்கே நான் பை பண்ணுற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அது தவறான செய்தி. ஸோ இது வந்து முழுக்க இன்ஃபர்மேஷன் தான். நோ எனி ரெக்கமெண்டேஷன், திஸ் இஸ் ஆல் டுடே இன்ஃபர்மேஷன். நீங்கள் சேனலில் தப்பாக பார்த்துட்டு இப்படி சொல்கிறீங்க. ஏன்னா எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, உங்களுக்கு வந்து எந்த சேனலில் பார்த்தாலுமே ரெக்கமெண்டேஷன் மாதிரி தெரியுது. பட் நம்ம சேனல் அந்த சேனல் கிடையாது. நான் இது வரைக்கும் பண்ணதில்லை, மேற்கொண்டு பண்ணுற ஐடியாவும் எனக்கு இல்லை. ஏன்னா அது வந்து அது உண்மையை சொல்ல போனால் அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்கிறது தான் நல்லது, அதுதான் உண்மையானது. பட் நிறைய பேர் பண்ணுறாங்க, அது அவங்க விருப்பம், அவங்களுக்கு எதாவது ஆதாயம் இருக்கும். அதேமாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிச்சு இப்படி யாருமே ஒரு சீக்கிரட்டை வந்து மீன் பிடிக்கிற சீக்கிரட்டை வந்து யாருமே வெளியே சொல்ல மாட்டாங்க. சொல்கிறதா சொல்லி கொடுத்து தான் சம்பாதிப்பாங்களே தவிர அவங்க ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க. அதனால் மீன் பிடிக்கணும்னா நீங்கள் தான் பிடிக்கணும், யாரும் வந்து கற்றுக் கொடுக்கலாம் மாட்டாங்க. கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து பணம் வாங்குவாங்க. அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கள், இவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கள், என்னைய கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பட் அவங்களாம் பணம் வாங்கிட்டு தான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஏன்னா உங்களே மாதிரி ஆளுங்க தான் அவங்களுக்கு தேவை. ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிச்சதோட ஷேர் மார்க்கெட்டை வச்சு சம்பாதிச்சவங்க தான் அதிகம் இருக்காங்க, இருந்துட்டும் இருப்பாங்க. ஸோ நீங்கள் தான் அதில் பார்க்கணும். அவங்களுக்கு கொடுத்து படிக்கணும்னாலும் படிச்சுக்குவாங்க ஷேர் மார்க்கெட்டை, நான் வேண்டான்னு சொல்லலை, அது உங்கள் விருப்பம். பட் நான் ஒன்றுமே தெரியாமல் தான் வந்து இந்த மார்க்கெட்டை கற்றுக்கிட்டேன். ஸோ என்னால் முடியுங்கிறதுக்காக உங்களால் முடியும்னு நான் அந்த உறுதிமொழிலாம் கொடுக்க மாட்டேன், அது உங்களை பொறுத்தது. பட் என்னென்னா கொடுத்து கற்றுக்கோங்க. பட் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டை வச்சு தான் நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க தவிர ஷேர் மார்க்கெட்டில் யாரும் பெருசாக சம்பாதிக்கிறது கிடையாது. இருப்பாங்க அப்படி சம்பாதிக்கிறவங்க, இந்த மாதிரி யூடியூப் சேனலோ இல்லை எதுவுமே வச்சிருக்க மாட்டாங்க, எங்கேயாவது ஒரு மூலையில் இருப்பாங்க. அவங்க வந்து ஒன்று இன்வெஸ்ட் பண்ணி மறந்துருப்பாங்க. இவங்க இல்லைனா கோமாவில் இருப்பாங்க, ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருப்பாங்க. இவங்க தான் ஷேர் மார்க்கெட்டில் நல்லா சம்பாதிப்பாங்க. ஏன்னா பல வருஷங்கள் கழிச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய ரிட்டர்ன் கிடைக்கும். இல்லைனா அவங்க தாத்தா காலம், பாட்டி, அவங்க அப்பா காலத்தில் வாங்கியிருப்பாங்க ஷேரு, அதை அவங்க ஹோல்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்க தான் நல்லா சம்பாதிக்க முடியும். இன்றைக்கி நீங்கள் வரீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு சம்பாத்தியம் பண்ணுறது ஷேர் மார்க்கெட்டில் அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கானது, ரொம்ப முடியாது. ஏன்னா ஷேர் மார்க்கெட் பேரை சொல்லி நீங்கள் சம்பாதிக்கலாம். வாங்க நான் சொல்லித்தரேன் அப்படின்னு இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சிங்கன்னா 100 பேர் 1000 பேர் வருவாங்க. ஆளுக்கு 100 ரூபா வாங்கினாலும் 1000 ரூபா வாங்கினாலும் கோடியாக சம்பாதிக்கலாம். இதுதான் நடந்துகிட்ருக்கு, இதுதான் நடந்துகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எதில் விருப்பமோ நீங்கள் அதை படிச்சுக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்கமிங் போர்ட் மீட்டிங் மே கன்சிடர் முழுக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடியது இந்தியன் மெட்டல்ஸ் அண்ட் ஃபெரோ அலாய்ஸ் 1160 ரூபா கரண்ட் பேஜ். 4 நவம்பரில் போர்ட் மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ரெக்கார்டு வந்து 11 நவம்பர். டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆல்ரெடி டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, 5 ரூபா கொடுத்துருக்காங்க. சிக்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஃபெரோ சிலிக்கா மேக்னீஷியம். கணேஷ் கன்சியூமர் ப்ராடக்ட் 291 ரூபா கரண்ட் பேஜ். 6 நவம்பரில் போர்ட் மீட்டிங். இவங்களும் டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. டிவிடெண்ட்கான ரெக்கார்ட் வந்து 14 நவம்பர். சிக்ஸ்டாக வந்து பேக்கேஜ் ஃபுட்ஸ். இது வரைக்கும் எந்த ஒரு டிவிடெண்டும் தரல. பெட்ரோநெட் எல்என்ஜி லிமிடெட் 282 ரூபா கரண்ட் பேஜ். 7 நவம்பரில் போர்ட் மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சிக்ஸ்டாக வந்து எல்பிஜி, சிஎன்ஜி, பிஎன்ஜி. இந்த வருஷம் ஆல்ரெடி 3 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ மேற்கொண்டு 7 ரூபா தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெகுலராக அந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட் 238 ரூபா கரண்ட் பேஜ். 7 நவம்பரில் போர்ட் மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. செக்டாக வந்து அலுமினியம் இந்த வருஷம் ஆல்ரெடி 2 டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. 4 ரூபா, அதுமாதிரி 2 ரூபா பைசா கொடுத்துட்டாங்க. ஸோ மேற்கொண்டு இது 3ஆவது டிவிடெண்டாக இருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி தராங்கன்னு. ஏஎஸ்எம் டெக்னாலஜிஸ் 3504 ரூபா கரண்ட் பேஜ். 8 நவம்பரில் போர்ட் மீட்டிங். அதே டிவிடெண்ட் ரிசல்ட் செக்டாக பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஆனது. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆல்ரெடி 3 டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. 1 ரூபா, அதுக்கப்புறம் 3 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கொண்டு 1 ரூபாலேருந்து 3 ரூபா வரைக்கும் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த காலையில் முடிஞ்சதே நீ காலையில் கொஞ்சம் பேசியிருப்பேன். அதே மாதிரி நான் சொல்கிறது வந்து ஃபேக்ட் தான். ஷேர் மார்க்கெட் நீங்கள் சம்பாதிக்கணும்னா ஒன்று நீங்களாக இன்வெஸ்ட் பண்ணி கற்றுக்கிட்டு சம்பாதிக்கணும். இல்லைனா ஆல்ரெடி இருக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரி கம்பெனி அவங்கள்ட்ட கொடுத்துருங்க, அவங்க பார்த்துக்கிடுவாங்க. ஏன்னா அதுதான் பெஸ்ட்டு. நம்ம வந்து மண்டே உடைக்கிறதுக்கு அவங்க போட்டு நம்மளுக்கு பதில் மண்டே உடைச்சி சம்பாதிச்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். அதேமாதிரி ஒரே இதில் இன்வெஸ்ட் பண்ணாங்க, டைவர்சிஃபை பண்ணுங்கள். தங்கம், கோல்டு இப்படின்னு கோல்டுலையும் கொஞ்சம் வச்சுக்கோங்க, ரியல் எஸ்டேட் இப்படின்னு நிறைய இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரே இதில் இன்வெஸ்ட் பண்ணி மொத்த பணத்தையும் இழந்துறாங்க. இது ஒரு சின்ன அட்வைஸ் தான். நானும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். பட் நான் இப்போதைக்கு மார்க்கெட்டில் தான் இருக்கேன். வேறு எங்கேயும் போடுற அளவுக்கு என்கிட்ட இன்கம் கிடையாது. அதனால தான் இதுக்கே பற்ற மாட்டாங்க. இதுலேருந்து வேறு எங்கே அடுத்த வேறு இதில் போடல.
ஸோ உங்கள்கிட்ட நிறைய இருக்குன்னா, ஏன்னா நிறைய பேர் பணத்தை நிறைய வச்சு தான் என்ன பண்ணணும்னு தெரியாமல் அலையிறீங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா எஃப்டி கொஞ்சம் கொஞ்சம் பாண்டு இப்படின்னு கொஞ்சம் மாறி மாறி போங்க. சில நண்பர்கள் பாண்டை பற்றியும் கேட்டிருக்கீங்க. பட் பாண்டை பற்றி வந்து நல்லா ஸ்டடி பண்ணல. ஏன்னா அதுக்கெல்லாம் பணம் இருந்து போட்டால் தான் அதை பற்றி தெரியும். பட் நல்ல பாண்ட் இருக்குது. பட் எனக்கு போகணுன்னு ஐடியா இருக்குது. ஃபியூச்சரில் கண்டிப்பாக போடுவேன். பட் அதுக்கான வருமானம் எனக்கு வரணும். வந்ததுக்கப்புறம் போடுவேன். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் மட்டும்தான், அதுவும் தகவல் மட்டும்தான். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். வழக்கம் போல் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு போகும்போது அந்த லைக்கை தட்டி விட்டு போங்க. பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணாலும் பண்ணிவிட்டு போங்க. அது உங்கள் விருப்பம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.